நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் என்ன செய்தான்? தேவனுக்கும் நமக்கும் இடையில என்னத்தை உண்டாக்குதான்? பிரிவினையை உண்டாக்குதான். ஒரு தடுப்பு சுவரா இருக்குதான். நாங்க தேவனை நோக்கி கூப்பிடாதபடிக்கு, தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்காதபடிக்கு அந்த பாவம் தடையா இருக்குது. பாவம் என்ன செய்யுது? நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்துது. அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரும் வரைக்கும், ஆதியாகமம் 1:2 என்ன நடக்குது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாம்கிட்ட வர்றாரு, ஆதாம்கிட்ட பேசுறாரு, ஆதாம் பக்கத்துல என்ன செய்யறாரு? நடக்கிறாரு, ஆதாமோட ஐக்கியமா இருக்கிறார். ரெண்டு பேருடைய உறவுல எந்த ஒரு விரிசலும் கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஏதாச்சும் தவறு நம்ம செய்யும் வரைக்கும், நம்ம இன்னைக்கு ஒருவேளை நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்களா இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரோட ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் எடுத்து படிப்பீங்க, சேர்ச்சுக்கு தவறாம வருவீங்க. ஆனா நீங்க ஏதோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் ஏதோ செய்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஊழியக்காரனுடைய போதனைகளுக்கு விரோதமாக, அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக ஏதோ செய்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒழுங்கு ஆலயத்துக்கு வர முடியாது, ஒழுங்கா என்ன செய்ய முடியாது? பைபிள் எடுக்க முடியாது, ஒழுங்கா என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது, குடும்ப ஜெபத்துல இருக்க முடியாது. என்ன செய்வீங்க? இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வேற எங்கேயோ இருப்பீங்க. அதே பங்கியாச்சு போய் ஒளிந்து கொள்ளுவீங்க. ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த ஆதாம் ஏவாள் என்ன செய்வாங்க? மரத்துக்கு பின்னுக்கு ஒளிந்து கொண்டது போல, அத்தி இலைகளை தைத்து கொண்டது போல, நம்ம யோசிக்கிறத சரிப்படுத்தி கொண்டு நம்ம எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொள்ளுவோம், பின்வாங்கி போன நிலைமையில காணப்படுவோம். இன்னைக்கு சபையில அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையில தான் காணப்படுறாங்க. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 10:30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனா இருக்கிறான். அந்த நீங்க நீதிமொழி 10:12 வாசிக்க, நீதிமான் எப்படி எல்லாம் இருப்பான்னு அங்க சொல்லப்படுகிறது. நீதிமான், நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த கதை தான் பார்க்க போகிறோம். தேவனுடைய சுவிசேஷம் சொல்லுது, தேவன் பாவிகளாகிய எங்களை குமாரனுடைய நீதியை நமக்கு கொடுத்து, குமாரன் மூலமாக தேவன் தம்முடைய நீதியை பாவிகளாகி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை விசுவாசிக்கும் எனக்கு தேவன் தேவ நீதியை கொடுத்திருக்கிறார். என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். பாவியாகி என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். அதை இந்த சுவிசேஷம் சொல்லுது. இந்த தேவனுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ நீதிமான் என்று சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். அப்ப இங்க பாருங்க, ஏசாயா 52 சொல்லுது, சமாதானத்தை கூறி. இந்த சுவிசேஷத்துக்குள்ள என்ன இருக்குது? தேவனுக்கும் உனக்கும் இடையில இன்றைக்கு பாவம் இல்லை. அந்த பாவத்தை இயேசு பரிகரித்து விட்டார். அந்த பாவத்துக்குரிய விலக்கிரயத்தை இயேசு கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவத்துக்குரிய விலக்கிரயம்